பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் வெளிப்பட்ட ரட்சிப்பு, வெளிப்பட போகிற ரட்சிப்பு என்கிற தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் வெளிப்பட போகிற ரட்சிப்பை சுதந்தரிப்பது யார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதின முதலாவது நிருபத்தில் அவர் சொன்ன காரியத்தை பார்த்தோம். பகலுக்குரியவர்கள் வெளிப்பட போகிற ரட்சிப்பை சுதந்தரிப்பார்கள். ஏனென்றால் பகலுக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள்? மிக அழகா போட்டிருக்கு. 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்தில் 8ஆம் வசனம். பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். அப்ப யார் ரட்சிப்பு என்கிற நம்பிக்கையை தலைச்சீராவாக தரித்து கொண்டிருக்கிறார்களோ, சிந்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் வெளிப்பட போகிற ரட்சிப்பில் பங்கு பெறுவார்கள். ஏன்னா எந்த ஹெல்மெட் போடணும்? ரட்சிப்பின் நம்பிக்கை. எப்படி? ஒரு நாள் நான் நித்திய ரட்சிப்பை சுதந்தரிப்பேன் என்கிற நம்பிக்கையோடு யார் இந்த பூமியில் நித்திய ரட்சிப்பை எதிர்பார்த்து வாழ்கிறார்களோ அவர்கள் நித்திய ரட்சிப்பை, வெளிப்பட போகிற ரட்சிப்பை சுதந்தரிப்பார்கள். இதை நம்ம நேற்று பார்த்தோம். 1 தெசலோனிக்கேர்ல பவுல் சொல்றார். இப்போ அதே பவுல் தெசலோனிக்கேருக்கு எழுதின 2வது நிருபத்தில் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் 2 பேரை சொல்லுவார். ஒன்று இருளுக்கு உள்ளானவர்கள், இன்னொன்று வெளிச்சத்தின் பிள்ளைகள். அவர்கள் இருளுக்கு உள்ளானவர்கள், நீங்களோ பகலுக்குரியவங்க அப்படிம்பாரு. இப்ப இங்கேயும் 2 பேரை காமிக்கிறாரு. ஒருத்தங்க யாருன்னா பொய்யை விசுவாசிக்கிறவர்கள், சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. பொய்யை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம், இன்னொன்று சத்தியத்தை விசுவாசிக்கிற ஒரு கூட்டம். சத்தியத்தை விசுவாசிக்கிற கூட்டம் தான் வெளிப்பட போகிற நித்திய ரட்சிப்பை சுதந்தரிக்க முடியும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தம் ஆக்கப்படுகிறதினாலும், எப்படி? ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். அடுத்த வார்த்தை, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு, எப்படி? அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ அந்த தெசலோனிக்கேயர் திருச்சபைக்கு எழுதும்போது மிக அழகா இருக்கு. தயவு செய்து நீங்கள் இந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசியுங்கள். எல்லாவற்றையும் பேசுவதற்கு இதுல நமக்கு சமயம் போதாது. ஒரு கூட்டம் இருக்கு, பொய்யை விசுவாசிக்கிற கூட்டம். பைபிள் சொல்லுது, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் வஞ்சகத்தினாலன்னு போட்டிருக்கு. அவங்களுக்குள்ள வஞ்சிக்கிற ஆவி கிரியை செய்யுமா? அந்த வஞ்சிக்கிற ஆவியை தேவனே அனுப்புவாராம். ஏன்னா அவர்களுக்கு உண்மையான வசனத்தின் மீது விருப்பம் இல்லை, சத்தியத்தின் மீது விருப்பம் இல்லை. சரிங்களா? அதுக்கு ஒரு வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்களா. அதே 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 படிக்கிறேன். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படிக்கும் அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பொய்யை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொய்யான அற்புதங்கள், பொய்யான ஆராதனைகள், பொய்யான உபதேசங்கள், பொய்யான காரியங்கள், உண்மை ஊழியம் அல்லாத, உண்மை திருச்சபை அல்லாத, உண்மை ஆராதனை அல்லாத மாயையில் விழுந்து கிடந்து பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் உண்டு, இருக்கிறது. அவர்கள் வெளிப்பட போகிற ரட்சிப்பை சுதந்தரிக்க முடியாது. அப்ப யார் சுதந்தரிக்க முடியும்? அடுத்த வசனத்துல கீழே சொல்றாரு, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும். முத வார்த்தை,
ஐயா, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்க அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது அவர் உங்களை பரிசுத்தமாக்குவார். இயேசு கிறிஸ்து மிக அழகா சொல்றாரு வெளிப்படுத்துற விசேஷத்துல, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஐயா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்ட நோக்கம் அநேக காரியங்கள் உண்டு. அதில் பிரதானமான காரியம், அவர் நமக்குள் வந்து நம்மை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய செய்வார். நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் செய்கிற ஒரு மாபெரும் கிரியை. வெறும் அந்நிய பாஷை பேசுவது மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்படுவது மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருந்து என்னை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும், என்னை பரிசுத்தமாக்கிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக என்ன மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக என்ன மருவமாக்குவார். நான் யாரை போல மாறுவேன்னா அவரை போல மாறுவேன். என் சுபாவம் கிறிஸ்துவின் சுபாவத்தை போல மாறும். என்னுடைய மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட்டு, ஜென்ம சுபாவங்கள் அழிக்கப்பட்டு, சுயம் அழிக்கப்பட்டு நான் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துவேன். எனக்குள் கிறிஸ்துவின் சாயலை உருவாக்குவது யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு, பரிசுத்த ஆவியினாலே நீங்க என்ன ஆகுறீங்க? பரிசுத்தமாக்கப்படுறீங்க. அடுத்த வார்த்தை, சத்தியத்தை விசுவாசிக்கிறோம், உண்மையை விசுவாசிக்கிறோம், உண்மையான வசனங்களை நம்ம விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு சில பேருக்கு வசனம், உண்மையான வசனம், எல்லா வசனமும் உண்மையானது தான். ஆனால் என்னன்னா சில பேருக்கு, அதாவது எப்படி சொல்றது, நம்மை சீர்படுத்துகிற வசனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு விருப்பம் கிடையாது. நம்மை கண்டித்து உணர்த்துகிற, நம்மை கடிந்து கொள்ளுகிற, நம்முடைய தவறுகளை உணர்த்துகிற, தவறுகளை சுட்டி காட்டுகிற பிரசங்கங்களை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், நீ ஜாலியா இரு அப்படின்னு சொன்னா மக்கள் சந்தோஷப்படுறாங்க. இல்லை, நமக்கு ஒரு மெய்யான தெய்வம் உண்டு, நமக்கு ஒரு சத்திய வேதம் உண்டு, நமக்கு ஒரு ஒழுங்கு உண்டு. இந்த ஒழுங்கின்படி தான் நம்ம வாழணும்னு சொன்னா அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நாங்க சர்ச்சுக்கு வர்றோமா அதை மட்டும் பாருங்க, நீங்க மற்றபடி எங்களை நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்ற கூட்டம் தான் இன்னைக்கு பெருகி இருக்கு. ஜாலியா ஆடணும், பாடணும், கொண்டாடணும், போய்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அப்படி அல்ல. உங்களுக்கு ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. கிறிஸ்துவை மாதிரியாக வைத்து கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய வாழ்க்கை, கிறிஸ்துவை இந்த உலகத்தில் பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாழ்க்கையை நம்ம சரியா வாழ்ந்து காமிக்கணும். அப்படி வாழ்ந்து காண்பிக்கும் பொழுது நம்மை பார்க்கிற அநேகர் கிறிஸ்துவை பார்ப்பார்கள். நமது மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அநேகர் அதை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். சரியா? அப்போ சரியான சத்தியத்தை நீங்க விசுவாசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் பொய்யை விசுவாசிக்கிறாங்க. ரெண்டு கூட்டம் அவர் சொல்றாரு. ஒன்று சரியான சத்தியத்தை விசுவாசிக்கிறவங்க, இன்னொருத்தங்க பொய்யை விசுவாசிக்கிறவங்க, பொய்யான அற்புதங்களை நாடி போறவங்க. இப்போ உதாரணமா சொல்லணும்னா, இந்த வாந்தி எடுக்கிறது, அப்புறம் சிரிக்கிற ஊழியம், அப்புறம் கீழே தள்ளி விட்டு உருண்டு பிறண்டு பாடாப்படுத்தி அதை வீடியோ எடுத்து போடுறது. இன்னொரு கொடுமை, அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், பிசாசு பிடிச்சி ஆடுற ஒரு அம்மாட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. யார் நீ, எங்கிருந்து வந்த? நமக்கு இதெல்லாம் தேவையா? இயேசுவின் நாமத்துல போனா பேய் போயிட்டே இருக்கணும். நீ எத்தனை பேர், எங்கிருந்து வந்தா, எதுக்கு வந்தா, இது நமக்கு தேவையே இல்லை. இயேசுவின் நாமத்தை சொன்னா பேய் ஓடணும். இன்னைக்கு பேயிட்ட பேட்டி எடுக்கிற ஆட்கள் கிறிஸ்தவத்தில் பெருகிவிட்டார்கள். வேதனையாக இருக்கிறது. பொய்யான அற்புதங்கள், அதே போல அந்த ஆராதனை, பொய்யான ஆராதனை, அது தேவனுக்கு செய்யற ஆராதனை இல்லை. தேவனுக்கு செய்யற ஆராதனை பயபக்தியா இருக்கணும். தேவனுக்கு செய்யற ஆராதனை பரிசுத்த அலங்காரத்தோடு இருக்கணும், நடுக்கத்தோடு இருக்கணும். கேட்டா சில பேர் சொல்றாங்க அது பழைய ஏற்பாடுங்க. சரியா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். புதிய ஏற்பாட்டில் ஒன்றும் கர்த்தர் மாறல, அதே கர்த்தர் தான் இருக்காரு. சரியா? அதனால தயவு செய்து பொய்யை விசுவாசித்து போய்விடாதிருங்கள். அதான் சொன்ன பொய்யான அற்புதங்கள், வாந்தி எடுக்கிற ஊழியம், அப்புறம் சிரிக்கிற ஊழியம், சிரிக்கிற அபிஷேகம். அப்படி ஒரு அபிஷேகம் இருக்கான். ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒருத்தர் வேற சொல்லிக்கிட்டு இருந்தார், பரிசுத்த சிரிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ அப்படிதான் அவங்க தான் நிறைய ஸ்ப்ரெட் பண்றாங்க. அதாவது தவறான போதனைகளை இன்னைக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியான சத்தியத்தில் நில்லுங்க. அப்படி சரியான சத்தியத்தில், சரியான உபதேசத்தில், வசனத்தில் நின்னீங்க அப்படின்னா நீங்கள் நித்திய ரட்சிப்பை சுதந்திரிக்க முடியும். இல்லைன்னா அது எழுதப்பட்டிருக்கு, எப்படி இருக்கு? அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவனே அனுப்புவாராம். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியங்களுக்குள்ள சில பேர் போறாங்கல்ல, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கிறாங்க. நீங்க சத்தியத்தை விசுவாசிங்க, உண்மையை விசுவாசிங்க, வசனத்தை விசுவாசிங்க. அப்படி விசுவாசிச்சீங்கன்னா
வெளிப்பட போகிற நித்திய ரட்சிப்பிலே நீங்கள் பங்கு பெறுவீர்கள். அதற்கு நீங்க பாத்திரவானா இருப்பீங்க. சரியான வசனத்தை படிங்க. ஏன்னா அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. 14 போட்டிருக்கு, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க பாத்திரவானா இருந்தா நீங்க பங்கு பெற முடியும். அந்த ரட்சிப்புக்கு தான் உங்களை அழைச்சிருக்காரு. அந்த ரட்சிப்பு எது? வெளிப்பட போகிற ரட்சிப்பு. தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அடுத்த வாரம் நமக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.